சட்டக்கடை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய சட்ட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 5 ஆஃப் லிமிடேஷன் ஆக்ட், அதாவது காலவரை சட்டம் பிரிவு 5. இது வந்து மிக மிக முக்கியமான பிரிவு. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு மனு தாக்கல் செய்கிறீங்க, ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறீங்க, ஒரு எதிர் வழக்குரை தாக்கல் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்குது. 30 நாளைக்குள்ள நீங்கள் தாக்கல் செய்யணும் அப்படின்றது. இல்லை ஒரு மனு தாக்கல் செஞ்சால் தள்ளுபடி ஆயிடுச்சு, நீங்கள் ரெஸ்டோரேஷன் போடணும், நீங்கள் அது அப்பீர் ஆகாமல் நான் ப்ராசிக்யூஷன் தள்ளுபடி ஆயிடுச்சு, வழக்கு நான் ப்ராசிக்யூஷனால் தள்ளுபடி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ரெஸ்டோரேஷன் 30 நாளைக்குள்ள போடணும். அப்படி நீங்கள் போட முடியாத பட்சத்தில் நீங்கள் ஒரு 60 நாளைக்குள்ளே 90 நாளைக்குள்ளே போடுறீங்கன்னா இந்த 60 நாளைக்குள்ள காலதாமதத்துக்கு உண்டான காரணங்களை நீங்கள் விலாவரியாக சொல்லி ஒரு மனு தாக்கல் செய்யணும். அந்த மனுவுக்கு பேர் தான் பிரிவு 5 காலவரை சட்டம், செக்ஷன் 5 லிமிடேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் கண்டோம் டிலே பெட்டிஷன். இந்த மனுவை போட்டால் தான் உரிய காரணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி யார் நீதிமன்றம் அனுமதிக்கும் அந்த மனுவை. அதுக்கு பேர் தான் செக்ஷன் 5